எஸ்சிஆர்ஏ என்கின்ற சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கைவிடுங்க. ஒரு நாடு மூலியமாக அல்ல அங்கே இருக்கக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலியமாக இஸ்லாமியர்களுக்கு வர வேண்டிய நிதி என்பது நிறுத்தப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வருது, என்ஜிஓக்களுக்கு வருது, ஆர்எஸ்எஸ்க்கு வருது. 2010 வரையும் பாஜக, காங்கிரஸ் உட்பட தேசிய கட்சிகள் கூட வெளிநாட்டுகளிலிருந்து பல கோடி ரூபாய் நிதி வாங்கி, அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் இந்தியாவுக்கு இந்த பணம் வந்து இங்க தீவிரவாதம் பயங்கரவாதத்தை வளர்க்குறாங்க, மத பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா வன்னி அரசு ஒரு வன்மத்தோடு இது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தல. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஜோசப் விஜய் செயல்பட்ட அமைச்சராக இருக்கீங்க, நீங்க அங்க இருக்கீங்க, அதனால அந்த எலும்பு துண்டுக்காக நீங்க விசுவாசமா நடந்துக்கிறோம், அது வேணான்னு சொல்ல. அந்த எலும்பு துண்டுக்காக ஏன் இஸ்லாமியர்கள் அதை உள்ளிருக்கிறீங்க அப்படின்றதான் கேள்வி. கிறிஸ்துவ மிஷினரிக்கு வரா மாதிரி, ஆர்எஸ்எஸ்க்கு வரா மாதிரி அல்லது மற்றவங்களுக்கு வரா மாதிரி நிதி எதுவுமே வரதில்லை. அதனால எஸ்சிஆர்ஏ என்கின்ற சட்ட திருத்தத்தை முஸ்லீம்கள் எதிர்க்க வேண்டியதே இல்லை. பணமயிறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா வலைதள தொலைக்காட்சியை பார்வையிடுங்க. குறிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் மறுக்கப்பட்ட பல விஷயங்களை இந்த வாய்ஸ் ஆஃப் தடா மூலியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இது தெரியல. எஸ்சிஆர்ஏ என்கின்ற ஒரு சட்டம் சமீபத்தில் தமிழக சட்டமன்றத்தில் இந்த எஸ்சிஆர்ஏ சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கூடாது என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. இந்த தீர்மானத்தை அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கான சட்டமா இது. ஆனால் பெரும்பாடியாக வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஃப்சிஆர்ஏ என்கின்ற இதுக்கு முழு இது என்ன சொன்னீங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது 1979 இந்திய அரசு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா 1979 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு இந்த சட்டத்தில் வந்து அடிக்கடி கொஞ்சம் மாற்றங்கள், எப்படி வக்ஃபு திருத்த சட்டம் 1959 கொண்டு வந்து அடிக்கடி கொஞ்சம் மாற்றங்கள் செய்தார்களோ, அதே போன்று தான் இந்த சட்டமும் அடிக்கடி கொஞ்சம் மாற்றங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து 2010 இந்த மாற்றம் பண்ணுறாங்க. இந்த மாற்றம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது என்ஜிஓக்களின்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் கிறித்துவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிக்கு ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்கிறாங்க. இப்போ 2010க்கு முன்னாடியே வந்து இஸ்லாமியர்களுக்கு இது போன்ற நிதிகள் வருவது முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் இந்தியாவில் வந்து ஒரு விதமான பிரச்சாரத்தை உருவாக்கி, அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் இந்தியாவுக்கு இந்த பணம் வந்து இங்கே தீவிரவாதம் பயங்கரவாதத்தை வளர்க்குறாங்க, மத பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது 2010க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்த இந்த நன்கொடை, வெளிநாடுகளில் வரக்கூடிய நன்கொடை, இந்த நிதி வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ யாருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா, முழுக்க நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு வருது, ஆர்எஸ்எஸ்க்கு வருது. அடுத்தது கிறித்துவ மிஷினரிகளுக்கு வருது, அதுக்கப்புறம் என்ஜிஓக்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த ஃபண்டு நிறைய வருது. இப்போ பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த சட்டத்தில் கொஞ்சம் கை வச்சு மாற்றி இருக்கு. அந்த மாற்றத்தினுடைய எதிரொலி தான் இது. எப்படி பூதகரமாக வெடிச்சதுன்னு சொன்னால், அது லைட்டாக மாற்றிட்டாங்க, ஆனால் யாருக்குமே தெரியல. திடீர்னு அன்னை தொரசா அறக்கட்டளை சார்பாக கல்கத்தாவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. இந்த வங்கி கணக்குகள் முடக்கின உடனே மம்தா பானர்ஜி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன சொன்னீங்கன்னா, இந்த அன்னை தொரசா வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதுனால ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு உணவு இல்லாமல் போகுது, அவங்களுக்கு மருத்துவம் உட்பட மற்ற எந்த வசதியும் செய்ய முடியல இந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டதுனால. மத்திய அரசு சதி பண்ணி
சிறுபான்மைக்கு எதிராக செயல்பட்டதுன்னு சொல்லி அவங்க ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்டினுடைய எதிரொலியாகத்தான் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் இந்த எஃப்சிஆர்ஏ இந்த சட்டத்தை பற்றி பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரில, அதன் பிறகுதான் இப்படி பேசு பொருளாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டத்தைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு தான் நம்முடைய வன்னி அரசு இருக்காரு இல்லையா, விடுதலை சிறுத்தை அமைச்சர் வன்னி அரசு, அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரிகைகளை நீங்கள் பேட்டி பார்த்துருப்பீங்க, விவிலியத்தில் வரும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு விவிலியத்தில் வருது. அதே மாதிரி நேற்று தான் சிறுபான்மை மக்கள் தமிழக முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்தாங்க. இன்னைக்கு இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் இதுக்கு வந்து தீர்மானம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே உண்டான பாணியில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை வானளவு பாராட்டி இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு வன்னியரசு கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இது சிறுபான்மைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய நிதியை எப்போதும் நிறுத்திட்டாங்க, இப்போ யாருக்கும் வரதில்லை. இப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்சவன் ஏதோ வேலை செய்கிறான், அவன் ஏதோ 150 கொடுக்குறான், இதுதான் வருதே தவிர ஒரு நாடு மூலியமா அல்ல அங்கே இருக்கக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலியமாக இஸ்லாமியர்களுக்கு வர வேண்டிய நிதி என்பது நிறுத்தப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வருது, என்ஜிஓக்களுக்கு வருது, ஆர்எஸ்எஸ்க்கு வருது, எல்லாருக்கும் வருது. ஆனால் நமக்கு வரல. ஆனால் வன்னி அரசு ஒரு வன்மத்தோடு இது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தல. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஜோசப் விஜய் செயல்பட்டார். ஏதோ உனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க, அதனால அந்த எலும்பு துண்டுக்காக நீங்கள் விசுவாசமாக நடந்துக்கிறோம், அது வேணான்னு சொல்ல. அந்த எலும்பு துண்டுக்காக ஏன் இஸ்லாமியர்கள் அதை உள்ளிழுக்கிறீங்க அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா இந்த எஃப்சிஆர்ஏ இந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பெருமையாக பேச வேண்டியது இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்த நிதியை வரத்து இல்லை, முக்கியமாக தான் அங்கே கேள்வி. ஏன்னா இங்கே வந்து மதரசாக்களுக்கோ பள்ளிவாசல்களுக்கோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்து வரதில்லை. இப்போது கிறித்துவ அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தும் ஒரு பெரிய தொகைகள் வருது. அதே மாதிரி பிரிட்டன்லேருந்து வருது, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கிறித்துவ அமைப்புகளுக்கு நிறைய நிதி வருது. அதே மாதிரி என்ஜிஓக்களுக்கு வருது, இதை விட பன்மடங்கு ஆர்எஸ்எஸ்க்கு வருது. அப்படி இருக்கும்போது இது இஸ்லாமியர்களையும் ஏன் இதுக்குள்ள சேர்த்து சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு சொல்றாருன்றது தெரியல. ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை. ஏன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இந்த பணம் வரலன்றது தான் திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2004, 2010 வரையும் பாஜக, காங்கிரஸ் உட்பட தேசிய கட்சிகள் கூட வெளிநாட்டுகளிலிருந்து பல கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்தில், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அப்போ இது முறை தவறிய நிதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் சில மாற்றங்களை பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த எஃப்சிஆர்ஏ என்கின்ற இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் நிதி பங்களிப்பு இந்த சட்டத்தில் வந்து என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ சுமாராக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000த்துக்கு மேற்பட்ட இந்த போன்ற ஒரு இது இருக்கு. இந்த ஃபண்டு வாங்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் இருக்கு, 50,000த்துக்கு மேலே இருக்கு. இதில் சுமார் ஒரு 20,000 பேருக்கிட்ட, 20,000 அமைப்புகள் வந்து அவங்க வாங்கின ஃபண்டுக்கு எப்படி செலவு பண்ணாங்க, அந்த ஃபண்டு எங்கே போச்சு, என்ன போச்சுன்னு மத்திய அரசுக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கே தெரியாமல் இருக்கு. அதனால தான் இந்த சட்டத்தில் இப்போ கண்டிஷன் கொண்டு வந்து அந்த சுமார் 20,000 அந்த குழுக்களை வந்து என்ஜிஓக்கள் உட்பட குழுக்களை வந்து வங்கி கணக்களை மத்திய அரசு முடக்கி இருக்கு. முடக்கின ஒன்று தான் இன்னைக்கு அப்படியே ஒரு கொந்தளிப்பாக இதை பற்றி ஒரு பேசு பொருளாக இருக்குது. குறிப்பாக வந்து மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் மத்தியில் வந்து கிறித்துவ பிரச்சாரம் பண்ணுற, கல்வி போதிக்கிறேன்னு சொல்லி அவங்க நிறைய ஃபண்டு வந்து அவங்க இறக்குமதி பண்ணி அவங்க வந்து அந்த செலவு பண்ணுறாங்க. அது வேற விஷயம், ஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு அது போல எதுவுமே இல்லை. 10 விசா கூட இஸ்லாமியர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர்றதில்லை. வந்ததுன்னா கூட இங்கேருந்து போய் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இஸ்லாமிய அமைப்புக்கு ஏதோ அனுப்புகிறான், பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அனுப்புகிறான், மதரசா கட்டுறதுக்கு அனுப்புகிறான்னு தவிர அங்கே இருக்கக்கூடிய ஏதோ கிறிஸ்துவ மிஷினரிக்கு வரா மாதிரி, ஆர்எஸ்எஸ்க்கு வரா மாதிரி அல்லது மற்றவங்களுக்கு வரா மாதிரி நிதி எதுவுமே வரதில்லை. அதனால எஃப்சிஆர்ஏ என்கின்ற சட்ட திருத்தத்தை முஸ்லீம்கள் எதிர்க்க வேண்டியதே இல்லை. பணமயிறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தால் அதை நம்ம எதிர்க்கிறோம், சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் அதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம்.
இது போல விஷயத்துல இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை கடுமையா எதிர்க்க வேண்டிய அவசியம் முஸ்லிம்களுக்கு இல்லை. ஏன்னா முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த போன்ற நீதிகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு இன்ன வரையிலும் வர்றதில்லை. அது பாகிஸ்தானு காரணம் காட்டி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா அது நிறுத்திட்டாங்க. இப்போ யாருக்கும் வர்றதில்லை கல்வி நிறுவனங்கள. இப்போ மத்திய பாஜக அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா, இது போன்ற நிதி பெறக்கூடிய அமைப்புகள், என்ஜிஓக்கள் இந்த பணத்தை வந்து சரியான முறையில் அவங்க செலவிட்டதுக்கான கணக்கை சுமார் 20% அவங்க வந்து செலவு பண்ணலாம். மீதி 80% வந்து அவங்க வந்து இடம் வாங்குறது இது மாதிரி தான் இருக்கும். மற்ற 20% தான் அவங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும், அதே நேரத்தில் இதுக்கு சரியான முறையில் கணக்கு காட்டாத வங்கி கணக்குகள் முடக்குறது மட்டும் இல்லாமல் வாங்கிய சொத்துக்களும் முடக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ என்கின்ற இந்த புதிய சட்ட திருத்தத்தில் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. நான் வேண்டாம்னு சொல்ல, கொந்தளிங்க வேண்டாம்னு சொல்ல. இது உண்மையிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் தவறானது. அது ஒரு குறிப்பிட்டவர்களை ஒடுக்குவதற்காக முடக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது நம்ம எந்த காரணத்தையும் ஏற்றுக்க போறதில்லை. ஆனால் இதை தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இந்த எஃப்சிஆர்ஏ என்கின்ற சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கைவிடுங்க. இதுக்கு துணை போகக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்க துணை போகாதீங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சு. நிச்சயமாக நாளைக்கு வந்து பிசிஎம் என்கின்ற, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்கின்ற, இப்போ சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் தடை வைச்சாங்க. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நாளைய இதில் பேசுவோம். நன்றி.